ஜாய் கிறிசில்டாவுக்கு தடை கோரி மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனுவை தற்போது நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. விவரங்களுடைய நிகரானுடைய செய்தியாளர் மதன் விவரம் என்ன? தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்களை தெரிவிக்க ஜாய் கிறிசில்டாவுக்கு தடை விதிக்க கோரியும் சமூக வலைத்தளங்களில் உள்ள வீடியோக்கள் நீக்க கோரியும் மாதம்பட்டி ரங்கராஜ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பு விசாரணை நடைபெற்று வந்தது. ஜாய் கிறிசில்டா தரப்பை பார்க்கும்போது தன்னுடைய மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு தன்னை திருமணம் செய்தவுடன் தன்னுடன் வாழ்வதாக கூறி ரங்கராஜ் தன்னை ஏமாற்றிவிட்டதாக ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. குறிப்பாக சமுதாயத்தில் செல்வாக்கான மாதம்பட்டிக்கு எதிராக புகார் அளித்தும் 1000 விளக்கு காவல்துறையினர் எந்த ஒரு விசாரணை நடத்தாமல் அவரை அனுப்பிவிட்டார்கள். அதே போல ஜாய் கிறிசில்டாவை 8 மணி நேரமாக கர்ப்பிணியாக இருந்த போதும் கூட காவல் நிலையத்தில் உட்கார வைத்து துன்புறுத்தியதாக ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. ரங்கராஜ் மீது நடவடிக்கை எடுக்கும்படி ஏற்கனவே மகளிர் ஆணையம் உத்தரவிட்டும் காவல்துறை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. அதே போல மாதம்பட்டி ரங்கராஜ் தரப்பை பார்க்கும்போது ஜாய் கிறிசில்டாவுக்கு பிறந்த குழந்தை DNA பரிசோதனை செய்ய வேண்டும். அப்போது DNA பரிசோதனையில் தான் தந்தை என்று தெரிய வந்தால் அந்த குழந்தையை கவனிக்கும் பொறுப்பை வாழ்நாள் முழுவதும் தான் ஏற்றுக்கொள்வதாக ஒரு விளக்கம் அளிக்கப்பட்டது. அதே போல தன்னுடைய பெயரை பாதிக்கும் வகையில் சமூக வலைத்தளங்களில் மோசமான வீடியோக்களை பரப்பி யூடியூப் சேனல் பணமாக்கி வருகிறது. அத்தகைய யூடியூப் சேனல்களும் தங்களை பற்றி அவதூறான கருத்தை வெளியிட தடை விதிக்க வேண்டும் என்றும் ஒரு வாதம் எடுத்து வைக்கப்பட்டது. இந்த 2 தரப்பு வாதங்களும் முடிவு நிலையில் தான் இன்று இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிமன்றம் மாதம்பட்டி ரங்கராஜ் தாக்கல் செய்த மனுவை தற்போது தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். விரிவான தகவலுக்கு நன்றி மதன்.